ஆக்டிவாக இருந்த ஆராசாவை இப்போ நிறைய இடங்களை பார்க்க முடியலன்ற ஒரு பார்வை. பாஜகவோ மத்திய அரசு வந்து இதோட அப்படியே விட்டுருவாங்களா? இல்லைங்க, மாறுதல வேணும் நானே சொல்றேங்க, ஏங்க பயப்படுறீங்க? புது வரவா இப்போ விஜய் உள்ள வந்திருக்காரு. இருங்க, என்ன இல்லை சும்மா எல்லாம் பேசக்கூடாது. நான் கேட்குறேன், இந்த கேள்வியெல்லாம் உள்ள பேச்சுவார்த்தை உள்ள யாரும் சொல்லலையே. தாவே ஆட்சேபம் சொன்னாங்களா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளர் மக்களவை உறுப்பினர் மாண்புமிகு திரு ஆர் ராசா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுமேவும் தொகுதி மறுவரையறை திருத்த மசோதாவை கொண்டு வராங்க. அதோட நோக்கம் என்ன? இல்ல, பெரும்பான்மை கிடைக்காதுன்னு தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு கேட்டாக்க, ரொம்ப அதாவது ஒரு தந்திரமான ஒரு வேலையை செஞ்சாங்க. வெளியே சொன்னது வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா. ஆனா அந்த இடஒதுக்கீடு மசோதாவை வந்து எதோட கொண்டு போய் இணைக்கிறாங்கன்னா, தொகுதி மறுவரை சட்டத்தோட இணைக்கிறாங்க. தொகுதி மறுவரை சட்டம் என்பது நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழ் செய்யப்பட வேண்டிய வேலை. தொகுதி மறுவரை ஆணையம்னு ஒன்று இருக்கு. அந்த ஆணையத்தை வந்து சட்டப்படி நிறுவுறாங்க. அந்த சட்டம் வந்து நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம், ஆங்கிலத்தில் ஸ்டாட்யூட்டரி மெஷர்ஸ். இது தனி. ஆனா இந்த சட்டம் நிறைவேறதுக்கு பிறகு எண்ணிக்கை வந்து 815 ஆச்சுன்னு வச்சுங்க. இப்போ 545 இருக்கு. இந்த 545 815 நாடாளுமன்றத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்டு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அதற்கு பிறகு கான்சிக்வன்ஷியல் இந்த மாற்றப்பட்ட எண்ணை வந்து அரசியல் சட்டத்துக்கு கொண்டு போகணும். அங்க அரசியல் சட்டத்தோட பிரிவு 81ல 545 இருக்கு. அதை நம்ம மாத்தணும் தானே? முதல்ல சட்டம் நிறைவேறணும். அந்த சட்டம் வந்து தனி. அதற்கு பிறகு அரசியல் சட்டத்தை திருத்தணும். அப்போ ஒரு அரசியல் சட்ட திருத்தம், ஒரு சட்ட முன்வடிவு, இந்த ரெண்டும் நிறைவேறணும். முதல்ல இந்த சட்ட முன்வடிவு நிறைவேறினதுக்கு பிறகுதான் அரசியல் சட்டத்தை திருத்தணும். ஆனா அவங்க வேணும்னு ரெண்டும் ஒண்ணா கொண்டு வராங்க. அதுவே தப்புன்னு நான் தான் எதிரி சொன்னேன். நாடாளுமன்றத்தில் விதிகளின்படி, நானா சொல்லல, விதி 66 படி இந்த மாதிரி ஒரு அரசியல் சட்டமும் அதனோடு இணைந்த ஒரு சட்ட திருத்தமும் சட்ட முன்வடிவும் இருக்குமானால் முதலில் சட்ட முன்வடிவை நிறைவேற்று. அது நிறைவேற்றதுக்கு பிறகுதான் அதனுடைய விளைவாக, அதனுடைய பின் ஒற்றாக அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு சொன்னேன். அதுக்கு அவங்க முடியாதுன்ட்டாங்க. ஸ்பீக்கரே வந்து ஒரு நிமிஷம் அப்படியே தகச்சு போயிட்டு இல்ல எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் பர்மிட் பண்றேன். சரி, ஸ்பீக்கர் இஸ் ஹை, விட்டுட்டோம். அதுக்கு பிறகு இவங்க ஏன் நீங்க சொன்ன வார்த்தையில வந்து நீங்க உங்களுடைய பார்வை தப்புன்னு சொல்றதுக்கு காரணம், பெரும்பான்மை இல்லைன்னு முடிவுக்கு வரல. ஏன்னா இதுல வந்து நானும் இல்ல தொகுதி மறுவரையில 815 ஆகுது. உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாகுது. 80 வந்து 140 ஆகுது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அகிலேஷ் உட்பட, காங்கிரஸ் உட்பட யாரும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை மறுக்கல. எண்ணிக்கை 140 ஆகுது. யாருக்கு லாபம்? உத்தரப்பிரதேசம் லாபம், பீகாருக்கு அதே மாதிரி லாபம், மத்திய பிரதேசத்துக்கு அதே மாதிரி லாபம், தென் மாநிலம் தவிர எல்லாத்துக்கும் லாபம். வட மாநிலங்கள் எல்லாத்துக்குமே இவங்களோட எண்ணம் என்னன்னா, இந்தியா பிளாக்க சிதைக்கணும். இந்தியா பிளாக்குடைய ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்றால் அங்கங்க சிதறல் இருக்கு. மம்தா சமயத்தில் ஒண்ணு பேசுறாங்க, எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒண்ணு பேசுறாரு. அங்கங்க சிதறல் இருக்கு, வேறுபாடு இருக்கு, விரிசல் இருக்கு. ஆனா அது நம்மளை எதுக்குறதுல ஒன்னா இருக்கு. யார? மோடி எதுக்குறதுல, அமித்ஷா எதுக்குறதுல ஒன்னா இருக்கு. அதை முற்றிலுமாக சிதைக்க வேண்டும், சின்னாபின்னமாக்க வேண்டும், நொறுக்க வேண்டும் என்றால் இந்த சட்டத்தை கொண்டு வரலாம். ஏன்னா இங்க ஒன்னா கண்ணிலே கிளப் பண்ணதுலயே ஒரு நோக்கம் இருக்கு. கிளப் பண்ணாம இருந்தாங்கன்னா வெவ்வேறு மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. நாங்க பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம், டீலிமிட்டேஷன் ஆதரிக்கலாம் ஆயிடும். அப்ப கொண்டுட்டு வந்த நோக்கம், இரண்டையும் ஒன்றாக்கிய நோக்கமே நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அல்ல. அது எதிர்கட்சிகளை சிதறடிக்க வேண்டும், நொறுக்க வேண்டும், பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொண்டு வரப்பட்டது. எங்க நம்மளுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க நிக்கிறாருன்னா, கடந்த ஓராண்டு காலமாக வடநாட்டுக்கு லாபம் வந்தாலும் கூட அது உங்களுக்கு வந்து தற்காலிகமான லாபம், தற்காலிகமான அனுகூலம். இவர்கள் கொண்டு வருகிற நோக்கம் நீங்க மாநில கட்சி ஆள வேண்டும் என்பதற்காக அல்ல. 815 ஆக்கிட்டாங்கன்னா எங்களை ஒழிச்ச மாதிரி உங்களையும் ஒழிச்சிருவாங்க. எங்களை ஒழிக்க போறது மாதிரி, எங்களை ஒழிக்க நினைக்கிற மாதிரி, ஒழிச்ச மாதிரி இல்ல, எங்களை ஒழிக்க நினைக்கிற மாதிரி உங்களையும் ஒழிச்சிருவாங்க. அவங்க அல்டிமேட்டா 815 கொண்டு வரது உங்க நன்மைக்காக அல்ல, அவருடைய நன்மைக்கு, இந்து ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. நாளைக்கு தமிழ்நாட்டோ இல்ல தென் மாநிலங்களோ எந்த இதுக்கும் டிபெண்ட் பண்ணாம இருப்பாங்க. டிபெண்ட் பண்ணாம உத்தரப்பிரதேசம் எல்லாரும் உங்களை விட்டுற மாட்டாங்க, அகிலேஷ் விட்டுற மாட்டாங்க, அங்கேயும் இந்துத்துவா போகும். அப்ப அவங்களோட நோக்கம் தென்னிந்தியாவை ஒழிப்பது மட்டுமல்ல, தென்னிந்திய அரசியல் கட்சிகளை முடிப்பது மட்டுமல்ல, வடநாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளையும் நாங்க தான் 140 கொடுத்தோம், நாங்க தான் பெண்களுக்கு கொடுத்தோம், அவங்களையும் முடிக்கிறது. அப்போ ஒரு கல்லு 4-5 மாங்கா. இது புரியாம இருந்தாங்க. அதை புரிய வச்சது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுதான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியம். நீங்க திரும்ப பாருங்க, 2 விஷயம் பண்ணார் அமித்ஷா. அகிலேஷ் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க ஆதரிப்பேன் எதிர்பார்த்தேன், நாடாளுமன்றத்தை சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் மாத்தி கொடுக்குறேன். ஏன் அந்த பதற்றம்? நீங்க என்ன பிச்சை போடுறீங்களா 1 மணி நேரம் எங்களுக்குங்கிறதுக்கு? அது வேணுகோபால் கூட ஈல்ட் ஆயிட்டாரு. வேணுகோபால் கூட அது சரி வந்துட்டாரு.
நாங்கள் தான் உட்காந்து வேணுகோபால் அதுவும் சரியில்லை. நீ தமிழ்நாடு சரியா இருக்கும், ஆனா உத்தரப்பிரதேச யூனியன் டெரிட்டரி, அந்த யூனியன் இந்த பாண்டிச்சேரி மாதிரி இருக்க பிரதேசங்கள் அதுங்களுக்கு நீங்க போட்டீங்கன்னா அந்த எண்ணிக்கையும் தப்பு. 50% ஒரே மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே மாதிரி ஏற்றினா கூட அது வந்து யூனியன் பிரதேசங்களை பாதிக்கும், அந்த எண்ணிக்கையை பாதிக்கும் என்று இவ்வளவு விஷயங்களையும் ஓராண்டு காலமாக அவையில் வந்து டிஆர் பாலு மூலமாகவோ, திருச்சி சிவா மூலமாகவோ, கனிமொழி மூலமாகவோ, அல்லது எங்களை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாகவோ சொல்லி 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 எல்லா தலைவர்களையும் போய் பார்த்து கல்டிவேட் பண்ண பெருமை இது. உங்களுக்காக மட்டுமல்ல, எனக்கு இன்னைக்கு முடிச்சிருவாங்க, நாளைக்கு ஒன்று முடிச்சிருவாங்க. இது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு, வெவ்வேறு மொழி, வெவ்வேறு இனம், வெவ்வேறு சாதி, வெவ்வேறு மதம், இத்தனை வேற்றுமைகளை உள்ளடக்கிய ஒரு இந்தியாவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் மதத்தால் கொண்டு வருவதற்கான முயற்சி இது. உத்தரப்பிரதேசம் உங்களுக்கான அனுகூலம் அல்ல, அந்த அனுகூலத்துக்கு பின்னால் ஆபத்து இருக்கிறது என்று அந்த ஆபத்தை சொல்லக்கூடிய வல்லமையை பெற்ற ஒரே தலைவராக திமுகவினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அகில இந்திய தலைவராக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார். அந்த 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 சூட்சுமத்தை புரிந்து கொண்ட ஒரு மதிநுட்பம் உள்ள ஒரு தலைவராக இன்றைக்கு அவர் இருக்கிறார். இல்ல, எனக்கு திரும்ப அதே கேள்விதான். பெரும்பான்மை இதுல கிடைக்கும்னு என்ன நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது? அதான் இந்த மாதிரி உடஞ்சிருவாங்கன்னு சார். அகிலேஷ் ஆதரிச்சு வச்சுங்க, பீகார் ஆதரிச்சிருந்தது. அவங்க என்ன இடம் கிடைக்கும்னு நினைச்சு அகிலேஷ் ஆதரிக்கலாம் அப்படின்றது நம்பிக்கை ஒன்றும் இல்லைங்க. தென்னிந்தியாவை தவிர மீதி வடநாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும், பிஜேபி அல்லாத கட்சிகளும் எண்ணிக்கை அடிப்படையில் தங்களுக்கு லாபம் என்று கருதி ஒன்றும் இல்லை, நாக்குப்பூச்சி போடுறோம்ல மீனுக்கு நாக்குப்பூச்சி போடுற மாதிரி இதை போட்டா மீன்லாம் வந்துடும் அப்படின்னு நம்பினாரு. ஆனா மீனை நாங்கள் போக பார்த்துக்கிட்டோம். அதான் இல்ல, அதை எப்படி முன்கூட்டியே கணிக்க முடிஞ்சது இது இந்த மாதிரியான ஒரு திட்டத்தோட அவங்க இருக்காங்க அப்படின்றது? சார், அவங்களுக்கு போதுமான எண்ணிக்கை இல்லை நாடாளுமன்றத்தில், ஆனா கொண்டு வராங்க. என்ன நோக்கம்? இதுல இருந்து 4 பேர் இருக்கிறது நோக்கம் சார். ஒண்ணு வேணாம், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. 10 சீட் உங்களுக்கு இல்ல, 10 சீட் இல்லாம நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. கவனமா இருக்கணும்ல, எங்கள்ட்ட இருந்து 10 பேர் போயிடுறது வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அரசியல் கட்சி. அது மாதிரி நம்பிக்கை பெரும்பான்மை இல்லை என்று தெரிந்து கொண்டு வருவதற்கான பின் காரணங்களை ஊடுருவி கண்டுபிடித்தது திமுகவினுடைய தலைவர்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துல எல்லாருமே ஒரு புள்ளியில மொத்தமா ஒண்ணு சேர்ந்தாங்க, அல்லது நீங்க சொல்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அது எதிர்பார்க்கல. பெரிய ஆச்சரியங்களுக்கு பெரிய ஏமாற்றம். அன்னைக்கு முகத்தை பாருங்க, நாடாளுமன்றத்துல அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ அவங்க முகத்தை பாருங்களேன், எள்ளும் கொள்ளும் வெடிச்சது. முதல்ல இந்த 10 ஆண்டு காலத்துல மிகப்பெரிய தோல்வியை உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தோல்வியை அவர் சந்தித்தார்கள். இந்த தோல்வியில் எதிர்பார்க்கல. ஒருவேளை இந்த டிலிமிட்டேஷன்ஸ் வந்திருந்தது அப்படின்னா தமிழகத்துக்கோ இல்ல மற்ற மாநிலங்களுக்கோ என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும்? இப்ப பொதுவா பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா தமிழகத்துக்கான முதல்ல தெரியறது தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும். அதற்கு பிறகும் உத்தரப்பிரதேசத்திலோ மத்திய பிரதேசத்திலோ எண்ணிக்கை அதிகம் வந்ததற்கு பிறகு அங்க அகிலேஷ் யாதவோ அல்லது வந்து தேஜஸ்வி யாதவோ அல்லது வந்து மாநில கட்சிகளோ இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு பெரும்பான்மையை தயார்படுத்தி இந்தி, சமஸ்கிருதம், ஒரே பாரதம், ஒரே மொழி, ஒரே தேசம், ஒரே பண்பாடு என்கின்ற அந்த பாசிசத்தை, ஹிட்லர் என்ன சொன்னார் அதான், அந்த பாசிசத்தை கட்டமைப்பதற்கான உள்வேலை இது ஒரு வேலை. அந்த உள்வேலையை முதலாக விளங்கி கொண்டு ஆரம்பத்திலேயே அது தடுத்த பெருமை. நான் என்ன சொல்றேன் சார், நான் 50 வருஷம் நீங்க இருக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டீங்க, இன்னும் 100 வருஷம் கழிச்சு வரப்போற தலைமுறை தான் பார்க்கும். அதற்கு பிறகும் இந்த மனிதர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசப்படும் என்றால் அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பம். இதை புரிய வச்சு இந்த தேசத்தை காப்பாற்றுறது, அரசியல் சட்டத்தை காப்பாற்றுறது இவர்தான். இப்ப இந்தியா கூட்டணி இந்த விஷயத்துல ஒரு புள்ளியில எல்லாமே ஒண்ணு சேர்ந்தாங்க, ஒண்ணு சேர்க்க வச்சுட்டீங்க அப்படின்றது இது லாங் ஸ்டாண்டிங்கா இப்படியே ரீட்டைன் ஆகுமா? தொடர்ச்சியா ரீட்டைன் ஆகணும்னு விரும்புறோம், அது நம்ம கையில இல்ல. ரீட்டைன் சார் இயற்கையின் போக்கு விட்டு. இப்ப இதுல ஒரு வெற்றியை பார்த்திருப்பாங்கல்ல, இப்ப எல்லாம் சேர்ந்த மூலமா நேரடியாக நான் பார்த்தது. நீங்க வந்து வெளிப்படையா சொல்லணும்னா நாடாளுமன்றத்தில் வந்து மசோதா தோற்று போனவுடன், அரசியல் சட்ட திருத்தம் தோற்று போனவுடன் எல்லாரும் வந்து கை கொடுத்தது. ராகுல் காந்தி எத்தனை பேர் கை கொடுத்தாங்களோ அதை விட திமுக உறுப்பினர்களுக்கு, கனிமொழியாக இருந்தாலும் டிஆர் பாலுவாக இருந்தாலும் திமுக உறுப்பினர், ஏன்னா கருப்பு சட்டை போட்டிருந்தோம், உங்களுக்கு கிடைத்த வெற்றி, உங்க தலைவர் கிடைத்த வெற்றின்னு அப்படி கொண்டாட கட்டி பிடிச்சாங்க எங்களை. அப்போ இதற்கான முழு முயற்சியை எண்ணிக்கை அடிப்படையில் எடுத்தது ராகுலாக இருந்தாலும் இதற்கான உண்மையான முழு முயற்சியை எடுத்து எல்லாத்தையும் வந்து பண்படுத்தி பதப்படுத்தி இந்த முடிவு கொண்டு வந்து ஒரு வெற்றியை எடுப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று அவர்கள் எங்களை விந்தையாகவும் விசித்திரமாகவும் வியப்போடும் பார்க்கிறார்கள். ஆனா பிரதமர் மோடி சொல்றாரு, பிரதமர் மோடி மட்டும் இல்ல, அமித்ஷா இருக்கட்டும், பியூஷ் கோயலா இருக்கட்டும், எல்லா மத்திய அமைச்சர்கள் இன்க்ளூடிங் திரு எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் வந்து பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இடஒதுக்கீடை நம்ம தடுத்து நிறுத்திட்டீங்க அப்படின்னு இதே மசோதா வந்துச்சு 2023 வந்தது. 2023 பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்தீங்களா? எதிர்த்தது யார்? யுனானிமஸா கொண்டு வந்தோம். இன்னும் சொல்ல போனால் திமுக உள்ளிட்ட எல்லா மாநில கட்சிகளும் ஏன் தள்ளி போடுற 31 வரைக்கும் 10 ஆண்டு காலம் ஏன் தள்ளி போடுற? இப்பவே கொடு. எதுக்கா 26 சென்சஸ் 29 சென்சஸ் 31 சென்சஸ்க்குலாம் போற? இப்ப இருக்க சென்சஸ் கொடுன்னு சொன்னோம், கேட்டீங்களா? அப்போ நீங்க அந்த நாடாளுமன்ற தேர்தலை கவர் பண்றதுக்கு நாங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம்னு சொன்னீங்க. நிகழ்ச்சியில விழாலாம் வந்துச்சு, கொடுக்கல. இப்பவும் நாங்க சொல்றோம் தனியா கொண்டு வான்னு சொல்றோம்.
சார் நாடாளுமன்றத்தில் நாங்க என்ன சொன்னோம்? இப்ப ஏன் அவங்க வாதம் வந்து இப்ப 843 பேர் 850 பேர் இது அவைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்றது நம்பர் அதிகமா கிடைக்கும் 250 வரை கிடைக்கும். 540 மேல கொண்டு வாங்க, 540 மேல கொண்டு வாங்க. அடுத்த சென்சஸ் முடிய போகுது. இப்ப சென்சஸ் இப்ப 23 முடிய போகுதுல்ல, 26ல 26 சென்சஸ் 29 கொண்டு வாங்க. ஏன் ஒரே தான் கொடுங்க, ஏதாவது இருக்கா சார்? நீங்க நான் சொல்றேன் உங்களுக்கு, தொகுதி மறுவரை சட்டத்தையும் அதற்கான அரசியல் சட்ட திருத்தத்தையும் ஒன்றாக கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய நரித்தனம், தந்திரம். இன்னும் சொல்ல போனா அரசியல் வந்து ஒரு கேவலமான ஏமாற்று வேலை. இந்த ஏமாற்று வேலையை யாரும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நம்பினார்கள். நான் நாடாளுமன்றத்தில் வந்து எந்திரிச்சு தப்புன்னு சொன்ன கூட யாரும் அதை உணரல. அதுக்கு பின்னாடி இருக்க சூழ்ச்சி பண்ணாங்க, அதுக்கு பிறகுதான் உணர்ந்தாங்க. ஆனா பிரதமர் மோடி சொல்றாரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மசோதா, பெண்களை நான் அங்கீகரிக்கிறதுக்கு கௌரவப்படுத்துறதுக்கான ஒரு மசோதாவை கொண்டு வர முடியாம போனக்கா நான் மன்னிப்பு கோருகிறேன். எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் இவங்க மன்னிப்பு வரணும், இவங்க மன்னிப்பு வரணும். இங்க தலைமுறை ஃபுல்லா, இந்த தலைமுறை இல்ல, இன்னும் 100 தலைமுறை மன்னிப்பு வரணும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு 1952ல இதே நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டத்தை எழுதிய டாக்டர் அம்பேத்கர் இந்து திருத்த மசோதான் கொண்டு வந்தார். ஹிந்து கோட் பில். பெண்கள் சொத்திலே சம உரிமை, அதற்கு பிறகு தத்தெடுக்கிற உரிமை, அப்புறம் மன முறிவுக்கான உரிமை, அப்புறம் அடாப்ஷன், தத்தெடுக்கிற உரிமை, இத்தனை உரிமைகளுக்குமான ஒட்டுமொத்த மசோதாவை கொண்டு வந்த நேரத்தில் எதிர்த்தது யாரு? காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த RSS. அன்றைக்கு இந்து மகாசபா கூட்டணி இருந்துச்சு. ஷியாமா பிரசாத் யாரு? ஷியாமா பிரசாத் கேபினெட்ல இருந்தார், நேரு கேபினெட்ல இருந்தார். என்ன காரணம்? சரி, வெள்ளக்காரன் எதிர்த்து நம்ம எல்லாம் ஒன்னா இந்தியாவில் சேர்ந்து RSS சார்ந்த இந்து மகாசபாயினுடைய தலைவராக இருந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி நேருவினுடைய அமைச்சரவையில் இருந்து கொண்டு ஒப்புக்கொண்டாரா? ஒப்புக்கலையே. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த சட்டத்தை கொண்டு வந்து இட் இஸ் an atom bomb thrown at the Hindu society-னார். இந்து சமுதாயத்தின் மீது வீசப்பட்ட அணுகுண்டு. எது? பெண்களுக்கான சொத்துரிமை, பெண்களுக்கான தத்தெடுக்கிற உரிமை, மனமுறிவு, இத்தனை உரிமைகளையும் ஒருமித்தமாக கொண்டு வந்த போது இது இந்து அமைப்பின் மீது வீசப்பட்ட அணுகுண்டு அப்படின்னு RSS அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் சார்ஜ் பண்றேன். உண்டா இல்லையான்னு கேளுங்க. அன்னையில இருந்து பெண்களுக்கு என்னைக்கு நீங்க உரிமை கொடுத்துருக்கீங்க? என்னைக்கு உரிமை கொடுத்து? 1989 தான் கலைஞர் முதல்ல கொண்டு வந்தாரு. 52ல அம்பேத்கர் சொன்னார். 26ல அதுக்கு முன்னாடியே பெரியார் சொன்னார். அம்பேத்கர் சொன்னதையும் பெரியார் சொன்னதையும் இந்தியாவில் யாரும் நிறைவேற்றல, கலைஞர் தான் கொண்டு வந்தார். கலைஞர் கொண்டு வந்ததுக்கு பிறகு 2003ல 2004ல மன்மோகன் சிங் அரசாங்கம் UPA 1 கொண்டுட்டு வந்துச்சு. இதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா? சம்பந்தம் இருக்கா? சரி, இதெல்லாம் விட்டுருங்க. ஐடியாலஜியில் உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பெண் உரிமைக்கும் ஐடியாலஜிக்கும் RSSக்கும் BJPக்கு என்ன சம்பந்தம்? எங்கேயாவது உங்களுடைய வேதம், உங்களுடைய உபநிடதங்கள், உங்களுடைய மத காங்கிரஸ் நிறைவேற்ற முடியாத இவங்க தானே 23ல கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க. நிறைவேற்றிட்டாங்களே. 89 நாங்க நிறைவேற்றினோம், 2004 அவங்க நிறைவேற்றிட்டாங்க பெண்களுக்கான சொத்துரிமை. அதுக்கு பிறகு நேரு 56ல இந்த இந்து சட்ட மசோதாவை பிரிச்சு சொன்னார். மெயின்டெனன்ஸ் ஆக்ட் தனியாக கொண்டு வந்தாரு. அடாப்ஷன் தனி சொத்துரிமையை தவிர அம்பேத்கர் கொண்டு எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டார் நேரு. சொத்துரிமை மட்டும் முடியாதுட்டார். முடியாததுக்கு காரணம் இவங்க தான், RSS தான். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தால் குடும்பம் கலந்து போவோம், ஒழுக்கம் இல்லாமல் போய்விடுவார்கள் அப்படின்னு சொன்னது காஞ்சி சங்கராச்சாரி. அதெல்லாம் எடுத்துட்டுமா சார்? காஞ்சி சங்கராச்சாரியில இருந்து RSSல இருந்து இந்த அமித்ஷாவினுடைய மோடியினுடைய முன்னோர்கள் அனைவரும் பெண்களை போக பொருளாக, போக வஸ்துவாக, இரண்டாந்தர குடிமக்களாக இதுவரை நிலைநிறுத்தியவர் அவர் தான். அதற்கான டெக்ஸ்ட் இருக்கு, அதற்கான இலக்கியங்கள், அதற்கான எல்லா தரவுகளும் அப்படியே தான் வச்சிருக்காங்க. மறுக்கல. மனுஸ்மிருதியில இருந்து அவங்களுடைய எல்லா சட்டங்களும், மத சட்டங்களும் பெண்களை இரண்டாந்தர குடிமக்களாக, அடிமைகளாக தான் வச்சிருக்கு. நீங்க பேசுறீங்களா எங்களுக்கு? நீங்க சொல்றீங்க திமுகவுக்கு? அதனால சொன்னேன், இந்த பாடம்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்க, நாடாளுமன்றத்தில் சொன்னேன். ஒரு புரிதலுக்காக தான் கேள்வி. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா 2011 அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நம்ம தொகுதி மறைமுறை பண்ணியிருந்தாங்கன்னா கூடுதல் எண்ணிக்கை கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இப்ப இவங்க ஒத்து வராதனால, தோல்வி அடைஞ்சதுனால 2026க்கு பிறகு எடுக்க போற கணக்கெடுப்பின் தான் வரும். அப்படின்னும் போது அந்த எண்ணிக்கை எப்படி இருக்க போது தெரியாது அப்படின்றாங்க. எது தமிழ்நாட்டோட நலனுக்கு சார் எடப்பாடி நல்லதுன்னு நினைக்கிறேன். அவர் எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே தெரியாது. முதல்ல தொகுதி வரையறை சட்டம்னா என்ன, அரசியல் சட்ட திருத்தம்னா என்ன, ஏன் 2 பேரும் ஒன்னா கொண்டு வந்தாங்க, அதுல இருக்கக்கூடிய அனுகூலங்கள் என்ன, பாதகங்கள் ஏதாவது ஒன்று தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே தெரியாதுன்னா அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இதுல ஒண்ணுமே இல்லைனாரு. ஒண்ணுமே இல்லைன்னா எவ்வளவு பேர் என்ன முட்டாளா தோக்கடிக்கிறாங்களே? நீங்க தான் பெரிய அறிவாளியா? அகிலேஷ் யாதவ் புத்தி இல்லையா? வடநாட்டில் இத்தனை தலைவர்கள் மம்தா பண்ணி எல்லாரும் ஒன்னா இருந்தாங்களே, அவங்க எல்லாம் விட ஒரு பெரிய அறிவாளியா? இந்த சட்டம் எந்த விதத்தில் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல சட்டம் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுடைய எந்த வாதத்தையும் அமித்ஷாவும் மோடி கும்பலுமே எதிர்த்து நிக்க முடியலையே. உங்களுக்கு ஒண்ணும் தெரியுமா? எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி மாத்தி கொடுக்குறேங்கிறாரு. முதல் ரிட்டர்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சார் நான் என்ன சொல்றேன், இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நான் சராசரியா அரசியல் ஞானம் வேணும்ல. நீங்க ஒரு அரசியல் சட்டம், அதாவது அரசியல் சட்ட திருத்த மசோதா கொண்டு வரீங்க, சட்ட திருத்த மசோதா கொண்டு வரீங்க, ரெண்டும் ஏறத்தாழ 10 பக்கம் நாடாளுமன்றத்தில் இருக்கு. கிளாஸ் பை கிளாஸ், பிரிவு 1, 2 உங்களுக்கு தெரியுமில்ல, 30 பிரிவு இருக்கு. இந்த 30 பிரிவு சரியா தப்பான்னு பாக்கணுமே தவிர இந்த பில்லெல்லாம் தூக்கி போட்டுருங்க, உங்களுக்கு காம்ப்ரமைஸா ஒன்று கொண்டுட்டு வரேன். என்ன இது, என்ன பஞ்சாயத்து பண்றீங்களா?
நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு பிரிவாக நிறைவேற்றணும் சட்டத்தை. சம்மா அப்படியே நிறைவேற்ற முடியாது. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 எல்லாம் நிறைவேற்றிட்டு கடைசியா வந்து மசோதாவை ஒட்டுமொத்தமா ஓட்டு விடுவேன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு 10 கிளாஸ் இருந்தா 10 பிரிவுகள் இருந்தால் ஒரு 8 பிரிவை ஏத்துக்கிட்டு 2 பிரிவு எதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி சட்டம் நிராகரிச்சிருக்காங்க. கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன் ஆங்கிலம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரிவாக நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒவ்வொரு பிரிவாக ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு பிரிவாவது நீ ஒத்துக்கிட்டியா? இதெல்லாம் தூக்கி வச்சிட்டார் சார். இதை விட கேவலம், அவமானம், அயோக்கியத்தனம் நாடாளுமன்ற வரலாற்றில் 25 ஆண்டு காலம் டெல்லியில இருக்கேன். சத்தியமா நான் பார்த்ததுல படிச்சதில்ல. 2 மசோதா முன்னாடி இருக்கு. அந்த மசோதா அப்படியே குப்பைக்கு தூக்கி போட்டு இதெல்லாம் விட்டுருங்க, நீங்க சொல்றதா நியாயம் தான், வேற ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கலாமா, ஒரு பைசல் வாங்கன்னு கெஞ்சுறீங்களா ஹெல்த் மினிஸ்டர்? அவமானமா இல்ல? வெக்கமா இல்ல? காரி துப்ப மாட்டாங்களா? என்னது அயோக்கியத்தனம்? நீ ஹேவ் யூ கம் அக்ராஸ்? உங்களுக்கு சவால் விடுறேன். திருமணம் 10 நாள் கழிச்சு இதே டிவிக்கு வர்றேன். இந்த மாதிரி ஒரு அவமானம் எழுதப்பட்ட சட்டத்தை கொண்டுட்டு வந்து அதை எங்களால் நிறைவேற்ற முடியல, உண்மைதான், தப்பு இருக்குது, எங்களை மன்னிச்சிங்க, இன்னொரு டைம் 1 மணி நேரம் கொடுங்க, நான் வேற கொண்டு வரேன்னு கெஞ்சின வரலாறு பாத்திருக்கீங்களா? நீங்க என்ன பெரிய ஆகா சூறாய் பாகிஸ்தான் பயப்பட மாட்டேன், சீனாவுக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்றீங்களா சார்? கேலி கூத்து. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கேலிக்குள்ளாக்கி ஒரு கேவலமான ஒரு ரெடிகுலஸ் அட்டம் சொல்றாங்களே, அந்த மாதிரி கொண்டு வந்து நடுசந்தில நிறுத்துறது அமித்ஷாவும் மோடியும் தான். இந்த திருத்த மசோதா கொண்டு வரக்கு முன்பாக எல்லா உறுப்பினருக்கும் முறையாக தெரிவிக்கப்பட்டதா? பொதுவா அது என்ன நடைமுறை? இது மாதிரியான அதாவது ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க, வருது பூதம் வருதுன்னு. இன்னொன்னு இல்ல, பொதுவா என்ன நடைமுறை இருக்கு இந்த மாதிரியான ஒரு நடைமுறைனா, நீங்க 15 நாளைக்கு முன்னாடி வந்துடும். 15 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு அஜெண்டா என்னன்னு சொல்லிடுவாங்க. அஜெண்டாயும் சர்வ் ஆயிட்டு படிக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க, டிஸ்கஷன் கொடுப்பாங்க. இல்ல நம்ம அதுக்கு முன்னாடியே போய் எதிர்த்து சொன்னோம்னா அதை வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அனுப்பிவிடுவாங்க. அமைச்சரவை குழுவுக்கோ அல்லது ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கோ அல்லது நாடாளுமன்ற தேர்வு குழுவுக்கோ செலக்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கு, ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கு, எது வேணாலும் பண்ணலாம். ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்கு. முதல்லங்க இவ்வளவு பெரிய அரசியல் சட்டத்தை கொண்டு வரும்போது ஜனநாயக ரீதியாக எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டு கருத்து கேட்பாங்க. அப்புறம் அந்த விவாதத்துக்கு விடுவாங்க. அப்புறம் ஸ்டேட்டுக்கு விடுவாங்க. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். யாரெல்லாம் இதில் பங்குதாரரோ, ஒரு பெரிய முடிவு எடுக்கும் போது அந்த முடிவு யாரை பாதிக்கும், யாருக்கு நன்மை பயக்கும், யாருக்கு, அதுக்கு பேர் ஸ்டேக் ஹோல்டர், பங்குதாரர்கள். அந்த பங்குதாரர்கள்லாம் கருத்து கேட்கணும். அது மாதிரி கேட்டீங்களா? எதுவுமே 42 பேருக்கு கொண்டு வரீங்க. அந்த மாதிரி எந்த நடைமுறையும் பின்பற்றப்படல. இது முன்னாடியே 370 மட்டும் தான் இருந்துச்சு. 370 கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி சில சட்டங்கள். அது அதே மாதிரி எது இவங்களுக்கு வந்து இந்துத்துவா கோர் சட்டமோ அதையெல்லாம் டக்குன்னு 24 மணி நேரத்தில், இல்லைன்னா காலையில் 11 மணிக்கு, இல்லைன்னா 10:30 மணிக்கு கொண்டு வருவாங்க. இந்த அயோக்கியத்தனத்தை அரசியல் சட்டத்துல இருந்து எல்லாத்தையும் மிக கேவலமான அயோக்கியத்தனத்தை செய்யறது இந்த அரசாங்கம். இப்ப இந்த தொகுதி மறுவரை பில்ல இனி அடுத்து இதே மாதிரி கொண்டு வர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? எதிர்காலத்துல இது எப்படி இருக்க போகுது? கொண்டுட்டு வரணும்னு தான் இருக்கு அரசியல் சட்டத்திலேயே. அப்பப்ப ரிவைஸ் பண்ணணும் தான் இருக்கு. இந்த உலகத்தில் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தான். அதுதான் இயங்கியல் கோட்பாடு, மெட்டீரியலிசம். இந்த நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் இந்த உலகமா இருந்தாலும் மாறிக்கொண்டே இருக்கும். மாறவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் அரசு தத்துவம், அதான் பிஜேபி தத்துவம். மாறிட்டு தான் கட்டாயம் மாறணும். ஆனால் மாறுவதற்கு முன்னால் அந்த மாறுதலில் ஏற்படுகின்ற நன்மை தீமைகள் என்ன, பேலன்ஸ் இம்பேலன்ஸ் அல்ல. ஒரு புதிய கருத்து நான் சொன்னேன். எல்லாருமே வந்து கைப்பிடிச்சி எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அதாவது மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்படும் எல்லாம் கவனிங்க. இந்தியா வந்து வெள்ளக்கார வெளியே போகும்போது ஒரே யூனிட் இல்ல. இதுல வந்து 547 தேசங்கள் இருந்தது, அது இருந்தது, எல்லாம் இருந்தது. வேற மதம், ஜாதி, மொழி எல்லாம் இருந்தது. இப்ப மாகாணங்களா பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா, இப்ப சென்னை ராஜதானின்னு இருந்தது. சென்னை பிராவின்ஸ் இருந்தது. சென்னை பிராவின்ஸ்ல கேரளா, ஒரிசாவில் கொஞ்சம் இருந்துச்சு, கர்நாடகா கொஞ்சம் இருந்துச்சு, தமிழ்நாடு கொஞ்சம், இதான பிராவின்ஸ். இப்படி 4-5 பிராவின்ஸ் தான் இருந்துச்சு. அந்த பிராவின்ஸுக்கு பிறகு, சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்கிற தத்துவத்தை சொன்னது அம்பேத்கர். தாட்ஸ் ஆன் லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ் 56ல சட்டம் வருது. 52லயே ஒரு புத்தகம் எழுதுறாரு, மொழிவாரி சிந்தனை குறித்த சிந்தனை, தாட்ஸ் ஆன் தி லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ். மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்தால் என்ன நன்மை, என்ன தீமை. அப்போ ஒரு மாநில மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் எது ஒருங்கிணைக்கும்னா மொழி தான் ஒருங்கிணைக்கும். அந்த மொழியால தான் மாநிலங்கள் உருவாக்கணும். அந்த மாநிலங்கள் உருவாக்குறதுக்கு பிறகு அதற்கு பிறகுதான் யூனியன் ஆஃப் இந்தியா கொண்டு வரணும் அப்படின்னு 52ல புத்தகம் எழுதுறாரு. இன்னும் அந்த புத்தகம் இருக்கு. அதுல இருந்து நான் வாசிச்சு காமிச்சேன். என்ன சொல்றாரு அம்பேத்கர், நீங்க வந்து தொகுதி மரவேறையில வந்து நேரம் அப்படி பார்க்க முடியாது. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, மொழி இருக்கு, பண்பாடு இருக்கு. கேரளா இதை விட மணிப்பூர் சின்ன மாநிலம், ஆனா அதுக்கு ஒரு பண்பாடு இருக்கு, அதுக்கு ஒரு மொழி இருக்கு. இப்ப இந்தியான ஒரு யூனியன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஒன்றியத்துல பெரிய மொழியாக இருக்கிற பெரும்பான்மை மக்கள் 8 கோடி மக்கள் பேசுகிற தமிழாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். 2 லட்சம் பேசுற மணிப்பூரியா இருந்தாலும் அதுக்கும் உரிமை இருக்கணும். அப்போ நீங்க வெறும் எண்ணிக்கை மட்டும், அவர் சொல்றாரு, எண்ணிக்கையில் மட்டும் பார்க்காதீர்கள். இந்தியா என்பது பல்வேறு மொழிகளை அடிப்படையாக கொண்ட மாநிலம், கலாச்சாரம், ஒவ்வொரு மொழிக்கும் கலாச்சாரம், பண்பாடு கூறுகள்லாம் இருக்கு. அது ஒன்னோட ஒண்ணு ஒத்து போக கூட கூடாது, போகாது. இதை விட சொல்றாரு, நார்த் எல்லாம் மூட நம்பிக்கையில இருக்கு, சவுத் எல்லாம் பகுத்தறி வாயில மாறிட்டு இருக்காங்க. எப்ப 52ல இல்ல இருக்கா இல்லைன்னு 56ல சட்டம் சொல்லுகிற போது ஒரு 52 புத்தகம் சொல்றாரு. 1952ல சொல்றாரு, தென் மாநிலங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பகுத்தறிவுக்கு மாறிட்டு இருக்கு, சயின்ஸுக்கு மாறிட்டு இருக்கு, வட மாநிலங்கள்ல இன்னும் சதி இருக்கு. எப்ப 56ல.
இன்னும் மூட நம்பிக்கை இருக்கு, இன்னும் நரபலி இருக்கு. இந்த இம்பேலன்ஸை சரி பண்ணோம்னா எல்லாத்தினுடைய ரிஃப்ளெக்ஷனும் பார்லிமெண்ட்டுக்கு வரணும், மாநிலத்துக்கு வரணுங்கிறார். இப்ப நீங்க இந்த கொண்டுட்டு வர இந்த மசோதா இருக்குல்ல, இந்த மாதிரி 815 அந்த 815 எல்லா மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை, மொழி, இனம், பண்பாடு அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண நினைக்கிறீங்க? இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இதை போஸ்ட்பான் பண்றதுனால அது சரியாயிடுமா? இப்ப 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போஸ்ட்போன் பண்ணலங்க, இதெல்லாம் எடுத்துங்கன்னு சொல்றேன். ம். அம்பேத்கர் சொன்ன வாணிங்க எடுத்துங்க. அம்பேத்கர் 52 லட்சம் கொடுத்திருக்கார், 56 லட்சம் கொடுத்திருக்கார். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். 52ல புத்தகம் இருக்கு. இதான் சார், அம்பேத்கர் மட்டும் இல்ல, அம்பேத்கர் எதிரான கருத்துக்கள் கூட இருக்கும். அம்பேத்கர் எல்லாம் நான் சொல்ல, பெரியாரே எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன். பெரியார் சொன்ன கருத்துக்கள், அம்பேத்கர் சொன்ன கருத்துக்கள், நேரு சொன்ன கருத்துக்கள், எல்லாத்துக்கும் மாறுதலான கருத்துக்களோட கொண்டு வா. 1000 பூக்கள் பூக்கட்டும், எல்லா எண்ணங்களும் உதிக்கட்டும். கம் டு கன்க்ளூஷன். இப்ப இந்தியா டிவைடட் பை லாங்குவேஜ், டிவைடட் பை காஸ்ட், டிவைடட் பை ரிலிஜன். மதத்தால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம், சாதியால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம், மொழியால் மாறுபட்டிருக்கிறோம், பண்பாட்டால் வெவ்வேறாக இருக்கிறோம், உணவால் வேறுபட்டிருக்கிறோம், உடையால் வேறுபட்டிருக்கிறோம். இந்த வேற்றுமை இருக்குல்ல, இந்த வேற்றுமைகளை எப்படி ஒற்றுமைப்படுத்துவது? 815 ஆக்குனா என்னுடைய வேற்றுமை அங்க போய் ரிஃப்ளெக்ட் ஆகணும், அதுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும். இதை செய்யணும்னு நினைச்சது நேரு, செஞ்சது நேரு, அதை ஒத்துக்கிட்டது அம்பேத்கர், அதை ஒத்துக்கிட்டது காந்தி. இதுக்கு நேரு இது மேல சிந்தனை கொண்டு போறீங்களே, இது நாடு விளங்குமா? அதை நாங்க விட்டுருவோமா? அதான் பிரச்சனையே. வேணான்னு சொல்ல, கொண்டு வாங்க மாறுதலை. அந்த மாறுதல் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாறுதலாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவருடைய எண்ணம், திமுகவுடைய எண்ணம். இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, பாஜகவோ மத்திய அரசு வந்து இதோட அப்படியே விட்டுருவாங்களா, இல்ல இது மாதிரியான வேற இல்லைங்க, மாறுதல வேணும் நானே சொல்றேங்க. ஏங்க பயப்படுறீங்க? we need a change, but change should be equitable. ஒரு மாறுதல் தேவை. அந்த மாறுதல் எல்லோருக்குமான திறமை இருக்க வேணும். நாங்க மாறுதலே விரும்பல, தள்ளிலாம் போடல, கண்டிப்பா வேணும் எங்களுக்கு மறுவரை, எங்களுக்கு வேணும். ஆனா எல்லா மொழி, எல்லா மதம், எல்லா சாதி, எல்லா ஃபேக்டர்ஸையும் சேர்த்து அதுக்குள்ள எல்லா ஃபேக்டர் யாரும் பாதிக்கப்படாம, யாரும் நிராகரிக்கப்படாம, யாரும் ஒதுக்கிவிடப்படாமல் ஒருங்கிணைந்த, ஒத்திசைந்த, இன்க்ளூசிவ் ஒரு அப்ரோச் வேணும். அந்த அப்ரோச்சை டிஸ்கஸ் பண்ண சொல்றோம். இதை தாண்டி இப்ப தேர்தல் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இப்ப 2021 இருக்கட்டும், 24 இருக்கட்டும், அப்ப ஆக்டிவா இருந்த ஆராசாவை இப்ப நிறைய இடங்களை பார்க்க முடியலன்ற ஒரு பார்வை இருக்குது. உண்மைதானா? அப்படியே சார், 36 தொகுதி இப்ப உண்மையில சொல்றேன், 8 மண்டல பொறுப்பாளருக்கு இல்லாத ஒரு சங்கடம் எனக்கு இருக்கு. நீங்க எனக்கு எல்லாத்துக்கும் உள்ள மாதிரி 36 தொகுதி பிளஸ் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி, அப்புறம் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி, அங்க இருக்கிற அதையும் பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு இடையில நாடாளுமன்ற பணிகள். இல்ல இந்த 2 நாள் ஒரு ஆள் session வேற எவ்வளவு போயிடுச்சு. சார்? நான் 38 தொகுதி சுத்திருக்கேன். நான் இன்னும் பெருமையா சொல்றேன், 9 மண்டல செயலாளர்கள் எல்லாம் பண்ணாங்க. யாருக்கும் நான் சளைத்தவன் அல்ல. ஐ எம் செகண்ட் டு நன். நானே தான் பண்ணேன்னு சொல்ல, முதலமைச்சருடைய திருப்தி அளவுக்கு ஐ எம் செகண்ட் டு நான். இன்னும் யாருக்கும் நான் இரண்டாவது இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த 36 தொகுதியை பார்த்திருக்கேன். பிளஸ் நாடாளுமன்றத்தில் இருந்த 6 தொகுதி, அப்புறம் என்னுடைய சொந்த ஊர் பெரம்பலூர், பக்கத்தில் அரியலூர். இத்தனை தொகுதியிலையும் பார்க்க வேண்டியவனா இருங்க. இத்தனையும் நான் ரிப்போர்ட் பண்றேன் சிஎம்கிட்ட. இதுக்கு பிறகு பொதுக்கூட்டங்கள் 1-2 போனா போறேன். பட் நான் போய் ஸ்டேட் ஃபுல்லா டூர் போயிட்டு இருந்தாலும் இந்த தொகுதியில் என்ன வருது? இப்ப நீங்க களத்துல சுத்தின வரைக்கும், நீங்க பார்த்த வரைக்கும் களம் எப்படியாக இருக்கிறது சார்? ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுங்கிறத இப்ப ஒளிமயமாக மாற்றியது நாடாளுமன்றத்தில் இப்ப நடந்த ஒரு மிகப்பெரிய மோடியினுடைய, அமித்ஷாவுடைய கோர தாண்டவத்தை முறியெடுத்த பெருமை நான் சொல்லைங்க. பீகார்ல இருந்து வந்தாரு, அவர் வந்து தேர்தல் பரப்புரைக்கு, அவங்க வந்து தேர்தல் பரப்புரைக்கு. ஸ்டாலின் நல்லா கொண்டு வராரு, திட்டங்கள் கொண்டு வராரு, அருமையான திட்டங்கள், எனக்கு ஒரு பிடிச்சிருக்குது. மனசார்பின்மை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எல்லாரும் எழுந்து நில்லுங்க, இந்த மனிதர் இந்தியாவை காப்பாற்றியதற்கு இதை யாரும் செய்யல. இவர் தான் அந்த கான்சென்ஸை உருவாக்குனார். ஒத்திசைவான தன்மையை உருவாக்கி இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்றி இந்த சட்ட மசோதாவை துரத்தி அடித்த, தோல்வியடை செய்த பெருமையில் மிகப்பெரிய பங்கு ஸ்டாலினுக்கு உண்டுன்னு சொன்னது நானா, நீங்களா? பீகார்ல நான் கூட்டு சொல்ல சொன்னோமா? நான் கூட்டு வந்து அரசியலுக்கு, அந்த சாரி பரப்புரைக்கு வந்து நல்ல கவர்மெண்ட், குட் கவர்னன்ஸ். இந்த முதலமைச்சர், உங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நல்ல அரசாங்கத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறார், மக்கள் சுபிச்சமாக இருக்கிறார்கள். இன்னும் அதிகமா போனா அரசியல் சட்டத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்க கூட சேர்ந்திருக்காரு, சொல்ல வேண்டியதானே? ஆனால் இந்த அரசியல் சட்ட திருத்தத்தை தோற்கடித்து இந்தியாவை காப்பாற்றி ஒரே மாதிரியான எல்லா உணர்வுகளையும் உருவாக்கியதில், அந்த கருத்து உருவாக்கத்தை செய்து இந்த வெற்றியை அடைந்ததில் இவருக்குத்தான் பெரிய பங்கு உண்டு. எல்லோரும் எழுந்து நின்று கையொலி எழுப்பி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசரம் என்ன? அரசியல் ரீதியா இது எல்லாருமே பெருசா பேசுறாங்க. நான் காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த அளவுக்கு போய் அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கு இந்த டீலிமிட்டேஷன்ஸ் அப்படின்ற விஷயங்கள், அவங்க எந்த அளவுக்கு அந்த புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேங்க, நான் திரும்ப சொல்றேன், வரலாற்றுல 100 வருஷம் கழிச்சு யாராச்சும் ஒருத்தர் ஆய்வு பண்ணுவாங்க. எல்லாமே நீங்க பொதுமக்கள் ஏத்துக்கிட்டாலும் பார்க்க முடியாது. பெரியார் சொன்ன எல்லாத்தையும் சொல்லும்போது எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? இந்த உலகத்தில் மிகப்பெரிய புரட்சியாளர் சொல்லும்போது எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? இந்த உலகம் உருண்டைன்னு சொன்னவன செருப்பால் அடிச்சிங்களா இல்லையா? இந்த உலகம் உருண்டை, பூமி தான் வந்து சூரியனை சுத்தி வரும்னு சொன்னவன் வந்து அடிச்சு கொண்டீங்களா இல்லையா? புருனோவுக்கு என்ன நிலைமை? உயிரோட அடிச்சு கொலிச்சிங்க. கிறிஸ்தவ ஆலயத்துல வந்து எரிச்சு கொளுத்தீங்க. இல்ல பைபிளுக்கு எதிராக சொல்றேன்னு. அப்புறம் அதே நீங்க 600-700 வருஷம் கழிச்சு அவர் சொன்னதான் கரெக்ட், நான் பொதுமணி பேக்குன்னு போப்பானவர் கேட்டார்.
அதனால இதை பொதுமக்கள் ஏற்றுக்கிட்டாலும் பார்க்கக்கூடாது. பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் ஒரு அரசியல்வாதினாக்க சராசரி அரசியல்வாதி. ஆனால் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் செய்ததுதான் சரி என்று இன்னும் 25 ஆண்டுகள் கழித்தோ 50 ஆண்டுகள் கழித்தோ என்னை இந்த உலகம் கொண்டாடுமானால், வரலாறு வரிக்குமானால் அதுதான் பெருமை என்று கருதுகிற தலைவர்கள் தான் தலையாய மகத்தான தலைவர்கள். அந்த பட்டியலில் மு.க. ஸ்டாலின் இடம் பிடித்து விட்டார். அவ்வளவுதான். நான் ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன், இந்த எலெக்ஷன்ல இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணி நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஒளிமயமான தெரியுது. கிராமத்து இப்ப சாயங்காலம் வாங்க பரப்புரைக்கு வாங்க. இப்ப மணி வந்து 6 போகுது, வாங்க பரப்புரைக்கு வாங்க. 6:30 மணிக்கு நான் பேச போறேன் என்னோட தொகுதி உள்ள அவினாசில. இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் பாருங்க, பெண்கள்கிட்ட கேளுங்க. அவங்க அந்த புரிதலோட எல்லாம் புரியும். ஏங்க மோடி கொண்டு போய் அடை வச்சிருவாங்க நம்ம நாட்டை, ஐயா தான் காப்பாற்றணும்னு என்கிட்ட சொல்றாங்க. தமிழ்நாட்டை, கேரளாவை, தென்னாட்டை, தமிழ் மொழியை அடை வைக்க பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி, ஐயா தான் காப்பாற்றணும்னு சொல்றாங்களேன்னு கேட்போம். மக்கள் தான் தெரிஞ்சிருக்கு. நிறைய இடங்கள்ல இப்ப புது வரவா இப்ப விஜய் உள்ள வந்திருக்காரு. நிறைய அவரோட ஃபேக்டர் வந்து பெரிய அளவில் இம்பாக்ட் பண்ணுறாங்க. குறிப்பா நகரப்பகுதியில் இப்ப சென்னை மாதிரியான பெரிய நகரப்பகுதிகள் எல்லா இடங்கள்லயுமே பெரிய அளவில் வாக்குகளை அவர் எடுப்பாரு அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு வேற ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருக்கிறேன். 8% 9% வந்து ஒரு, அதாவது இந்த தேசத்தை பற்றிய போதுமான எங்க இருந்து வந்துச்சு இந்த நாடு, நம்மளுடைய மொழி என்ன, நம்மளுடைய நமக்கு இருக்கிற அடையாளம் என்ன, பண்பாடு என்ன, இந்த நம்மளுடைய மூத்த தலைவர்கள்லாம் என்னென்னலாம் பண்ணி இந்த தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்காங்க. நீ ஒன்றும் இல்லை, நீங்கள் தேஜ்வி யாதவோட வந்தாங்களே, வந்து ஆஃபீஸர்ஸ் 4 பேர் வந்தாங்க. 4 பேர் வந்து பார்த்துட்டு சும்மா ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு, என்னங்க இந்தியா மாதிரி இல்லை, ரோடு வசதிகள் எல்லாம் இருக்குல்ல, சும்மா ட்ராவல் பண்ணதுங்க. இன்னும் பீகாரில் அப்படி வரல, எங்களால் முடியல. ஒரு மக்கள் தொகை காரணமா, இல்லை பெரிய விஸ்தீர்ணம் காரணமா, அல்லது அவேர்னஸ் காரணமா, அல்லது படிப்பறிவு இல்லாத காரணமா, இல்லை வந்து பெரியார் மாதிரி தலைவர் இல்லாத காரணமான்னு அவங்க உணர்றாங்க. அதனால இந்த மாறுதல்கள் எல்லாம் எப்படி வந்தது என்று தெரியாமல், புரியாமல், அல்லது நாங்கள் இன்னும் சொல்ல போனால் நாங்களும் இந்த பழியை ஏற்றுக்கிறோம். ஒரு 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 டெக்கேட், ஒரு சந்ததியினரை நாங்கள் வந்து, இப்போ என் பொள்ளிட்ட சொல்லிக்கணும்ல, அம்மா நீ வசதியாக இருக்க, லண்டனில் படிக்கிறேன், ஆனால் எங்கள் அப்பா என்ன எப்படி படிக்க வச்சார், நான் எப்படி செருப்பெல்லாம் நடந்தேன், சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். நான் செருப்பெல்லாம் நடந்தேன். நான் வந்து அரசு வீட்டில் படிக்கும்போது 4 கரண்டி கடலில் கஞ்சி குடிச்சிருக்கேன். அந்த கஞ்சியில் வந்து புழுவெல்லாம் மேந்திருக்கு. இதெல்லாம் சொல்லணும்ல. சொல்லாமல் வளர்த்து விட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணும், அது பிசா சாப்பிட்டுட்டு போடான்னு போயிட்டே இருக்கும். அப்போ எங்கள் மேலையும் நாங்க வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அது திராவிடத்தோட தோல்வியா பாக்குறதா? தோல்வி இல்ல, எங்க சுய பரிசோதனை நாங்க என்ன வந்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலையாங்கிறத ஹானஸ்டா நாங்க பரிசீலனை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது. இது ஒண்ணு மறைக்கிறது ஒண்ணு வைக்கலாம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் தவறுதலாக போய் கொண்டு இருக்கிற குற்றச்சாட்டு வைக்கணும்ல. அப்படி ஒரு தவறுதல் கொஞ்ச நாளைக்கு தான் ஓடும். புரிதவங்களுக்கு அந்த டீனேஜ் முடிஞ்ச பிற்பாடு அவங்களுக்கு குழந்தை குட்டி எல்லாம் வரும்போது யதார்த்தம் தெரியும். கற்பனா உலகத்தில் வாழ முடியாது. புரிதவங்களுக்கு இது ஒரு கற்பனா உலகத்துக்கான காலகட்டம். அவ்வளவு அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கால அளவு இருக்கும். நீங்க சொல்ற அந்த கால அளவு இருக்கும். இந்த தேர்தல் அது என்னவா ரிஃப்ளெக்ட் பண்ண போகுதுன்னு கேட்கறேன். பெரிய வெற்றிலாம் வராதுங்க. நான் தான் சொல்றேன், 8% 7% வரலாம். சினிமா கவர்ச்சி எல்லாம் நான் திரும்ப சொல்ல, எல்லாரும் எம்ஜிஆர் கிடையாது. எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர். எம்ஜிஆர் கட்சியினுடைய கொள்கைகளை பேசி வளர்ந்தவர். தானும் வளர்ந்தார், இயக்கம் வளர்ந்தது. போகிற போது ஒரு கட்டமைப்போடு போனார். ஒரு மாவட்டத்தில் மாவட்ட செயலர் எங்களோட இருந்தா, மாவட்ட துணை செயலர் அவரோட இருந்தாங்க. ஒரு மாவட்ட துணை செயலர் எங்களோட இருந்தா, மாவட்ட செயலர் அவரோட இருந்தாங்க. ஒரு 4 சட்டமன்ற எங்களோட இருந்தாங்க, 2 MP அவரோட இருந்தாங்க. இப்படி ஒரு கட்டமைப்போடு கொள்கையோடு அவரோட புரிதல் 3rd பொசிஷன்ல இருந்தார். 3வது இடத்தில் திமுகவில் இருந்த ஒருவர் கட்டமைப்போடு கொள்கை பேசி தானும் வளர்ந்து இயக்கத்தையும் வளர்ந்த ஒரு மனிதர் போனாங்கிறது வேற. நீங்க ஒண்ணுமே இல்லை, நான் கைகால் ஆட்டி நான் ஹீரோ எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு நம்பி போறதுங்கிறது வேற. அது அரசியல் கட்சியில ஏற்பட்ட பிரிவினை. இது அரசியல் கட்சியில் ஏற்பட்ட பிரிவினையும் இல்லை, உருவாக்கமும் இல்லை. இது வந்து சொல்ல போனா இது ஒரு இல்லிட்ரேட் நேச்சர். இது இல்ல, விஜய் வருகைக்கு பிறகாகத்தான் அந்த அச்சத்தின் காரணமா தான் 23 கட்சிகள், இப்ப ஏற்கனவே ஒரு இன்டாக்ட் கூட்டணி இருந்தது, 23 கட்சிகளை கூட்டணியில சேர்த்தோம். அதுக்காக இல்ல, அதுக்கு சார் இவருக்காக எல்லாம் கிடையாது. அப்ப எடப்பாடி பழனிசாமி ரோட்ல விட்டுருவீங்களா? அவர் பிரதான எதிர்கட்சிருக்காருல்ல, இவருக்காக தான் 23 கட்சினா எடப்பாடி பழனிசாமி நாங்கள் 40 சேர்த்துக்கிறதா சார்? எடப்பாடி அதெல்லாம் விட்டுருங்க. கலைஞருடைய அப்ரோச் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு களத்தில் வந்து நான் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒத்த கருத்துல எல்லாத்தையும் ஏத்துக்கணும். அது மாதிரி நாங்கள் ஏத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல, ஒரு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. இதுக்கு முன்னால தேர்தல் அறிக்கையெல்லாம் நிறைய முறை அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சப் கிளாஸா தனியாலாம் எங்கே வந்தே கிடையாது. இன்னைக்கு சென்னைக்கு அப்படின்னு பிரதானமா இன்னைக்கு காலையில ஒரு தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கு தேர்தல் அறிக்கையின் பேர் கிடையாது, என்னென்ன ஸ்கீம்ஸ் நம்ம சொல்ல போறோம். சென்னைக்கான திட்டங்கள் ஏற்கனவே தேர்தல் அறிக்கை பாதி இருக்கு. சென்னைக்கான திட்டங்கள் சொல்றோம், அவ்வளவுதான். இல்ல, அதுதான் அதோட அவசியம் என்ன, அதுக்கான தேவை என்ன? இப்ப இவங்க வராங்க, சமீபத்தை வந்த கருத்துக்கள் எல்லாம் பிரிச்சு கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஏற்கனவே இருந்ததை பிரிச்சு கொடுக்குறோம். என்ன வேணா கேட்கறேன், இப்ப வந்து தேர்தல் அறிக்கையில இல்ல, மேட்டுப்பாளையத்துக்கு வர்றாரு, மேட்டுப்பாளையத்துக்கு தேர்தல் அறிக்கை சமயத்துல இல்லாத ஒரு தேவைங்க இருக்கு, அதை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றேன். இல்ல, அது விவாதத்துக்கே வராது. இப்ப நீங்க கடந்த 5 ஆண்டுகள்ல காலை உணவு திட்டம் வந்து தேர்தல் அறிக்கையிலே கொண்டு வந்தாங்க. அது எல்லாரும் வரவேற்க செஞ்சாங்க. திமுகவினுடைய பாரம்பரியமே, எங்களுடைய எங்களுடைய ஜெனட்டிக்கல தேர்தல் அறிக்கையில சொல்லாத பல விஷயங்களை இந்த சமூக மாறுதலுக்காக செஞ்சிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல உட்கார வைக்கிறோம் ஜாதி பார்க்காம அப்படின்னா திமுக கொஞ்சம் ஒத்துக்க மாட்டாங்க. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னா ஆம்பளையில ஒத்துக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒண்ணு வேணாம்,
வாக்கு வங்கி அரசியலுக்கு அப்பாற்பட்ட கட்சின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்க கலைஞர் காலத்திலேயே வாக்கு வங்கி அரசியலுக்கு அப்பாற்பட்ட, அது திருநங்கைகளா இருந்தாலும் நரிக்குறவர்களா இருந்தாலும் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கார்களோ அவங்களுடைய ஓட்டை வாங்கி தான் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லாத ஒரு சமூகத்தை எல்லாம் பார்த்து 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 இவர்களும் மானுடத்தில் ஒரு பங்கு, இவர்கள் துளி ஒரு சிறு துளியா இருக்கலாம். ஆனா பிறப்பின் அடிப்படையில் அவங்களை வந்து மாற்றுத்திறனாளிகள் என்றோ திருநங்கைகள் என்றோ அல்லது வந்து வேற ஒரு காரணத்துக்காகவோ அல்லது ரொம்ப கொஞ்சம் பேருக்கான நரிக்குறவர்களுக்காகவோ அவர்களுக்கு வர வேண்டிய மனித நாகரிகத்தை வளர விடாமல் இந்த சமூகம் தடுக்குமானால் வாக்கு வங்கி அரசியலை தாண்டி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற அக்கறை திமுகவுக்கு தான் எப்பயும் இருந்திருக்கு. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் பண்ணிட்டு இருக்காருல்ல. தொகுதி பங்கீட்டு குழுல இருந்தீங்க. அதுல காங்கிரஸ் கடைசி நேரம் வரைக்கும் ஒரு பெரிய ஃபைட், இது வரைக்கும் இல்லாத. எப்பயுமே கடந்த எலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இலகுவா கூட்டணியை எடுத்துட்டு போறாரு, நாகரிகமான அரசியலை முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் மேல ஒரு பேர் இருந்து, இந்த முறை வந்து அந்த கூட்டணியை கட்டமைக்கிறதுல அதுல கொஞ்சம் குழப்பம் இருந்தது. இல்ல காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் கூட்டணியில ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்றது, சீட்ல வந்து நிறைய பார்கெயின் பண்றது, இதெல்லாம் நடந்தது. என்ன நடந்தது? ஒரு கூட்டணி அமைவதற்கு முன்னால் ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஆசைகள், அவங்களுடைய நோக்கங்கள் இருக்கலாம். அந்த ஆசைகளும் நோக்கங்களும் சரியா தப்பான்னு அவங்க தான் பார்க்கணும், அல்லது மக்கள் தான் முடிவு செய்யணும். கேட்கவே கூடாதுங்கிற ஜனநாயகம் கிடையாது. புரியுது உங்களுக்கு? ஆட்சியில் பங்குன்னு கேட்குறாங்க, அது சரியா தப்பான்னு நாங்க கூப்பிட்டு பேசணும். அப்புறம் அவங்களே மாத்திக்கிட்டாங்க, அது பெருசு பண்ணல. இல்ல அது செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? செட்டில் ஆயிடுச்சு, செட்டில் ஆகாம என் கூட்டணி வந்தாங்க சார். நீங்க சொல்லக்கூடாது. இல்ல இப்ப வரைக்கும் இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்கள் இல்ல சும்மா எல்லாம் பேசக்கூடாது. ஆட்சியில் பங்குன்னு சொன்னாங்க, அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சிஎம் ஒரு கட்டத்துல. அதுக்கு முன்னாடி நாங்க எதிர்வினையாற்றின கனிமொழி எதிர்வினை எல்லாரும் ஆற்றிருப்பாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும்? இல்ல நினைவு இருக்கு. முதலமைச்சர் சொன்ன பிறகுமே கூட மாணிக்கம் தாக்கூர் மாதிரியான ஆட்கள் வந்து சரி மாணிக்கம் தாக்கூர் தான் காங்கிரஸா? சரி மாணிக்கம் தாக்கூர் சொல்லிட்டாருல சார், அவர் கொரோனா அவர் எம்பி. இருங்க சார், யாரா இருக்கட்டும் சார், எம்பியா இருந்தா எல்லாம் காங்கிரஸ் முக்கியமான நிர்வாகின்னு சொல்ல வர. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க காங்கிரஸ் கருத்து ஒத்துக்கிட்டாங்க, மாணிக்கம் தாக்கூர் கருத்தை. அது தனிப்பட்ட கருத்துட்டாங்களே, தனிப்பட்ட கருத்துட்டாங்களே. இல்ல இப்ப வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ச்சியா விசில் அடிச்சுன்னு சொல்றாரு. எங்களுக்கு வந்து அவங்க நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு எந்த விசில் நீங்க அடிச்சுக்கிட்டாலும் எங்களுக்கு கலெக்டிவா காங்கிரஸ் என்ன சொல்றாங்க தான் முக்கியம். கிரீஷ் ஜோடங்கரை அபிஷியலா போட்டீங்க. கிரீஷ் ஜோடங்கரை அறிவாளத்துக்கு வந்து என்ன பேசுறாங்க தான் முக்கியமே தவிர ரோட்ல போறவங்க வரவங்க தனிப்பட்ட கருத்துலாங்க சார். நாங்க கிரீஷ் ஜோடங்கருமே நிறைய இடத்துல சொன்னார் இல்லையா? அவர் வெளியில வந்து பேசும்போது நாங்க வந்து எங்களுக்கு சீட்டு நம்ம அதிகமா கேட்டிருக்கோன்னு சொன்னாரு. கூட்டணியில ஆட்சி அப்புறம் கைது போட்டாரு. அது கடைசியில கையெழுத்து போட்டாரு. நான் என்ன கேக்குறேன், இல்ல அதுதான் நான் கேக்குறேன், நீங்க அந்த குழுல இருந்தீங்க, என்ன நடந்தது? ஒண்ணும் இல்ல, சந்தைக்கு போறீங்க, வெங்காயம் உடச்சு பாக்குறீங்க, ரேட்டு கேக்குறீங்க, அவன் 3000 ரூபாய் சொல்றான், நீங்க 2000 ரூபாய் கேக்குறீங்க, இடையில ஒரு நம்பர் வருது, அதனால கடைக்காரன் தப்பா? நீங்க கேட்டது தப்பா? சார் உங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, காய் நல்ல கையான்னு பார்க்க உரிமை இருக்கு, அவர் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு. ஒரு ரேட் செட்டில் ஆயிடுச்சு, செட்டில் ஆன பிற்பாடு 5 நிமிஷம் பேசினேன், வெண்டைக்காய் உடச்சு பார்த்தேன், இதான் பேசா? செட்டில் இல்ல, ரசீது போட்டாச்சு இல்ல, வெயிட் போட்டேன்ல, வெண்டைக்காய் கொடுத்துட்டேன்ல, முடிஞ்சே போச்சே, அப்புறம் நீங்க போய் இன்ட்ரெஸ்ட்ல போறீங்க. சரி, இப்ப கூட்டணியில இருக்க கட்சிகள், நிறைய கட்சிகள் இன்டாக்டான கூட்டணிகள் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் இருந்தாங்க. திடீர்னு நேற்று வந்த தேமுதிகவுக்கு 10 இடங்கள் கொடுக்குறீங்க. உள்ள இருந்தவங்களுக்கு சீட்டு கம்மியா இருக்கு. இப்போ தேமுதிக ஒரு நான் கேக்குறேன் சார், நான் கேக்குறேன், இந்த கேள்வி எல்லாம் உள்ள பேச்சுவார்த்தை உள்ள யாரும் சொல்லலையே சார். சிபிஎம்மோ சிபிஐயோ தேமுதிகவுக்கு ஏன் கொடுத்தீங்க விடுதலை கேட்கலையே? வெளியிலையும் கேட்கல, உள்ளேயும் கேட்கல, பொது வெளியிலையும் கேட்கல. திமுக பண்றது தப்பு, ஏன் 10 கொடுத்தீங்கன்னு கேட்கல. எல்லாருமே இன்வேரியபிளா ஒத்துக்கிட்டது நம்மளுடைய ஒரே நோக்கம் எடப்பாடி கடல்ல. நம்மளுடைய ஒரே நோக்கம் தமிழ்நாட்டில் பிஜேபி வித்து ஊன்றப்படக்கூடாது. பிஜேபி வரதை தடுக்கிறதுக்கு நீங்க எந்த மாதிரியான உத்திகளை எடுத்தாலும் எங்களுக்கு அதில் உடன்பாடு தான். சொன்னது சிபிஎம், சொன்னது சிபிஐ, சொன்னது எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அவங்களே இப்ப மதிமுக இருக்கட்டும், இல்ல இதே நீங்க சொல்ற சிபிஎம் சண்முகமா இருக்கட்டும், வெளியில வந்து அவர் அந்த போதாமையெல்லாம் வெளியே சொல்லத்தானே செஞ்சாங்க. ஒரு வீட்டுக்கு போறோம், தண்ணி கொடுக்குறாங்க, சாப்பிடுறோம், கவனிக்கிறாங்க, சாப்பிடும்போது ஃபேன் கொஞ்சம் புழுக்கமா இருந்தது வீட்டுல அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய தப்பா? இப்ப அது எல்லாமே சுமூகமாயிடுச்சு. உங்களுக்கு பிரச்சனை கேக்குறேன். ரைட் சார். இந்த ஒட்டுமொத்தமா இந்த களத்துல எத்தனை இடங்கள் நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு நினைக்கிறீங்க? 200 சொல்லிருக்காரு தலைவர், அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். இல்ல உங்களோட பார்வை, இப்ப நீங்க நிறைய இடத்துல பாத்துருக்கீங்க, 200 இப்ப நீங்க இது வரைக்கும் போனதுல இன்னும் எலெக்ஷன் 3 நாள் தான் இருக்கு. 200 சாத்தியம் தான் தோணுது எங்களுக்கு. இப்ப நிறைய லட்சியம் நோக்கம் எல்லாத்தையும் நிறைவேற்ற அவசியம் கிடையாது. நான் இன்னும் பட்டவர்தான் சொல்றேன், 200 சொல்லிட்டதுனால 200 தாண்டலாம் அது கட்டாயம் கிடையாது, கட்டாயம் கிடையாது, எங்க கையில இல்ல அது. ஆனால் நோக்கம் உயர்ந்தது. லெட் அஸ் ஹேவ் எ லார்ஜ் ட்ரீம் பாங்க, கனவுகள் பெரிதாக இருக்கட்டும். ஆனா இப்ப எங்களுக்கு தோணுது 2 நாள் தொடர்ந்து அந்த கனவு சாத்தியம் தான், அந்த கனவு வசப்படக்கூடியதுதான் அப்படிங்கிற எண்ணத்தை நாங்க வந்திருக்கோம். ஒரு வகையில பாஜக காரணம்ன்றீங்க. ஆமா, பிஜேபி சார், நீங்க 180 190 170 வர வேண்டியதை 200 ஆக்கியதை பூரணத்துவம் ஆக்கியது. எங்களுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய முழக்கத்தை பூரணத்துவப்படுத்த போவது இந்த பிஜேபி பண்ண அயோக்கியத்தனம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப
நிறைய கருத்து கணிப்புகள் வந்திருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா வந்து நிறைய பொதுவான கருத்து கணிப்புகள் நிறைய வருது. ஒரு சில கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு நிறைய ஒரு இடங்கள் சில இல்ல இல்ல அப்படிலாம் பேசாதீங்க. பெரும்பான்மை ஆ. நினைச்சுக்கோ வந்த ஏன் ஏன் குறைக்க சரி சார் வந்ததுல நான் சொல்றேன் பெரும்பான்மை சார், நான் பேர் சொல்ல விரும்பல. ம். ஒரு டிவியை தவிர எல்லாரும் திமுக தான் மெஜாரிட்டிங்கிறாங்க. எண்ணிக்கை வந்து சிம்பிள் மெஜாரிட்டியா பெரிய இல்ல நான் மெஜாரிட்டியா? அதுக்குள்ள போகவே இல்லை. என்னோட அவ்வளவுதான். கேள்வி வந்து இப்ப தாவேகாக்கு வந்து அதே கணிசமா இப்ப நீங்க சொன்ன 8-9% நீங்க அவங்க 20-25 சில இதெல்லாம் 25க்கு மேல எல்லாம் கொடுக்குறாங்க. சார் நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க 30 கூட கொடுங்க வெற்றின்னு சொல்லல. வெற்றி கிடையாது. சார் வெற்றின்னு யாருமே தமிழ்நாட்டுல சொல்லல. இருங்க, நீங்க சொல்றதா நான் உங்களுக்கு வேகமாவே பேசுறேன். தாவே ஆட்சி அமைப்பு சொன்னாங்களா? ஆட்சேபனை யாருமே சொல்லல. விடல. இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? நம்ம அடுத்த பேசுவோம். ரைட். அடுத்தது சொல்றேன் சார். இப்ப இல்ல இந்த பிரச்சனை. அடுத்த 5 வருஷத்துக்கு எங்களுக்கு ஆட்சிக்கு வரும்ல. we will address எங்க பிரச்சனை இருக்கு, எங்க நாங்க தவறணும். we will address 5 years. வெயிட். இந்த தலைவர் அதெல்லாம் தாண்டி போவார். அவ்வளவுதான். ரைட். நிறைவா ஒரு கேள்வி. இப்ப கலைஞர் காலத்துல இருந்து நீங்க கூட அவரோட டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது கலைஞர் காலத்துல இருந்த திமுக அவரோட செயல்பாடு இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் காலத்துல இருக்க அவரோட செயல்பாடு ரெண்டு எப்படி ஒப்பிட்டு சார் எல்லா செயல்பாடுகளுமே மாறுதலுக்கு உட்பட்டதுதான். நீங்க வாட்ஸ்அப் வராதப்ப நீங்க எல்லாம் நான் வந்து 1996 எலெக்ஷனுக்கு வந்து 96ல கண்டஸ்ட் பண்ண 89 எலெக்ஷன்லாம் நானே கறிக்கொட்டைய உதயசூரன் சொன்ன போட்டிருக்கேன். ஒரு பக்கம் கறிக்கொட்டை, இன்னொரு பக்கம் செம்மண் தண்ணி வாளியில வச்சுக்குவோம். கறிக்கட்டையில கருப்பு போட்டு மலையில போட்டு நடுப்புற வந்து உதயசூரன் போடுவோம். இன்னைக்கு யாராச்சும் எழுதுவாங்களா? அதுக்கு பிறகு என்ன பண்ணோம்னா நாங்களே வந்து ஒவ்வொரு ஊரையும் கொடி நட்டோம், தொண்டர்கள் நட்டோம். இன்னைக்கு தொண்டர்கள் நடுறோமா? இன்னைக்கு எல்லாத்துலயும் அவுட் சோர்சிங் வந்துருச்சுல்ல. ஒரு 10 மீட்டர் கொடி கட்டு வந்துருச்சுல்ல. இப்ப இந்த மாற்றம் வேணுமா வேணாமா? நம்மளே செஞ்சுட்டு இருக்க முடியுமா? முடியாது. நான் முடிவுகள் எடுக்கிறதுலயும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன நீங்க சொல்ல சொல்றேன், வர்றது நடைமுறைகள் எப்படி மாறுதல் இருக்கோ அதே மாதிரி முடிவுகள் மாறுதலையும் மாறுதல் இருக்கும். பட் என்னன்னா இந்த மாறுதல்கள் ரெட்ராஸ்பெக்டிவா பிராஸ்பெக்டிவா, பின்னோக்கி தள்ளுதா முன்னோக்கி தள்ளுதா? எங்களுடைய நம்பிக்கை எந்த மாறுதலாக இருந்தாலும் இந்த தலைவருடைய ஆட்சி காலத்தில் முன்னோக்கி தான் போயிட்டு இருக்கு. புரியுது. அதுதான் அப்படி கேட்கறேன். முன்னோக்கி போகிற பாய்ச்சலில் பிசகல் இருக்கு, இல்ல இந்த இடத்துல விமர்சனங்கள் இருக்குன்னா வைங்க, தப்பு கிடையாது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. நானோ திமுகவோ அல்லது மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி சாலைகளோ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். நாங்களாம் பகுத்தறிவாதிகள். பெரியார் தன்னை என்னை விமர்சனம் தான் சொன்னார். அதனால எங்களுடைய பாய்ச்சல் நேர்மறையான பாய்ச்சலாக இருக்கிறது என்று நம்புகிறோம். அந்த நேர்மறையான பாய்ச்சலில் பாதிப்பு இருந்தால், பழுது இருந்தால், பங்கம் இருந்தால் சொல்ல வேண்டிய கடமை பத்திரிகையாளர் கூட உங்களுக்கு இருக்கிறது, சொல்லுங்க. அவ்வளவுதான். ரைட் சார். உங்களோட பரபரப்பான இந்த அரசியல் சூழல்ல எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி. நன்றி. புதிய தலைமுறைக்கும் புதிய நேயர்களுக்கும் நன்றி.